வணக்கண்ணே. வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் வினோத் குமார். எந்த ஊர் நீங்கள்? நான் நாட்டாக இருக்கேன். நீங்கள்? ஆனந்த் குத்தாலம். இப்போ இந்த கார்பெண்டர் ஒர்க்கு எவ்வளோ வருஷமாக செஞ்சிட்ருக்கீங்க? 10 இயர்ஸாக பண்ணிட்டு. நீங்கள்? ஒரு 15 வருஷம். 15 வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்களா? இப்போ 15 வருஷமாக வீட்டுக்கு பண்ணியிருப்பீங்க, பெரிய பெரிய பில்டிங்லாம் பண்ணியிருப்பீங்க. இப்போ காருக்கு உள்ள கேம்பர் செட்டப் பண்ணும்போது உங்களுக்கு அனுபவம் என்ன மாதிரி இருந்துச்சு? புதுசாக இப்போ தான் செய்கிறீங்களா? இப்போ இந்த 15 வருஷம் அனுபவம்லாம் அதை யூஸ் பண்ணி இதை செஞ்சுருக்கீங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாத்தையுமே நீங்கள் ரியாலிட்டியில் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மாற்றிட்டோம், பக்காவாக வந்திருக்கு. இப்போ அதோட அனுபவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்களா? இதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருவீங்களா? இதுக்கு முன்னாடி பண்ணது கிடையாது. இது ஒரு புது அனுபவம். நல்லா எதிர்பார்த்ததோட நல்லா வந்திருக்கு. வந்து உங்களோட ஆதரவு தான். இதே ஒரு முதல்ல ஆரம்பிச்சு அப்படியே தொடர்ந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். ஐடியா ஓகே, பட் ரியாலிட்டிக்கு அதை கொண்டு வரணும்னா நீங்கள் 2 பேர் தான் அதுக்கு முக்கிய காரணமாக இருப்பீங்க. இது எவ்வளோ நாள் வேலை? இது சின்ன வேலையாக தெரிஞ்சுது, ஆனால் ஆரம்பத்தில் போக போக நாள் இழுத்துக்கிட்டே போயிட்டு ஒவ்வொரு டிராவ் பண்ணும்போதும் ஒவ்வொரு புது புது விஷயங்களை ஆட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. கிரிட்டிக்கலான ஒர்க் இது. ஓகே. எல்லா இடத்துலையுமே மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஒரு டைமுக்கு 2 டைம் 3 டைம் வந்து நம்ம வச்சு பார்த்துட்டு பண்ணி திருப்பி பண்ணது சவாலாக தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது. ஏன்னா உங்களுக்கு புது கார் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது பரவாயில்ல. ஆனால் அவ்வளோக்கு நம்ம பண்ணியிருக்கோம். எங்களால் முடிஞ்ச எஃபோர்ட்டை போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் உங்களோட நீங்கள் தான் சொல்லணும் எப்படி பண்ணி. நல்லா பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி எந்த முறையும் இல்லை. நீங்கள் ஐடியா எக்ஸ்பிளைன் ஃபஸ்ட்டு நாங்கள் ஐடியா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருந்துச்சா, இல்லை பண்ண போகும்போது புரிஞ்சுதா எப்படி? நீங்கள் சொன்ன உடனே நம்ம வந்து எப்படி பண்ணலாம், மெஷர்மெண்ட் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் எல்லாமே. இருந்தாலும் உங்களோட ஐடியா வைஸ் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் பொறுமையாக செய்கிற மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து அப்படியே கரெக்டாக வந்துருக்கு. இப்போ அதை 2 டிராவ் போட்டு கிச்சன் செட்டப்லேருந்து எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆமாம். அதில் இன்னும் ஏதாவது ஆட் ஆன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இதோட ஐடியா பெட்டரான ஐடியா இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு யோசிச்சு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். டைம் கொடுக்கணும். குறுகிய அளவில் இவ்வளோ பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிருக்கீங்க. பண்ணியிருந்தோம்னாக்கா நமக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி பண்ணணும் என்னன்னு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுனால கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இன்னும் பெட்டராகவே